ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆடி கருப்பட்டி கும்மாயம். கும்மாயம்னா உளுந்தும் பருப்பையும் பாசிப்பருப்பையும் குழைய வேக வச்சு செய்கிற ஒரு ஸ்வீட்டு தாங்க கும்மாயம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்தலாம். நான் இன்றைக்கி கருப்பட்டி 250 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதை துருவி வச்சுருக்கேன். இந்த மாதிரி கருப்பு உளுந்து எடுத்துக்கங்க. 1 கப் அளவுக்கு எடுத்துக்கங்க. நான் இன்றைக்கி 250 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். ஒரு அளாக்கு எடுத்திருக்கேன். இது நல்லா பொன்னிறமாக வாசம் வர வரைக்கும் வறுத்துக்கலாம். சில பேர்த்துக்கு கருப்புளுந்து வறுப்புட்டுருச்சாங்கிறது தெரியாது. அப்போ ஓரளவுக்கு வாசம் வரும்போது நீங்கள் ஒரு பெரிய உளுந்து பருப்பு எடுத்து வாயில் போட்டிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக மொறுமொறுப்பாகவும் நல்லா வாசமாகவும் இருந்துருச்சுன்னா அது வறுப்பட்டுருச்சுன்னு அர்த்தம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லாவே வறுப்பட்டுருச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். நம்ம கருப்புளுந்து 1 கப் எடுத்திருக்கோம். இப்போ பாசிப்பருப்பு 1/4 அளவுக்கு எடுத்துக்கங்க. அதாவது 1/4 கப் அளவுக்கு எடுத்துக்கங்க. இதையும் நல்லா பொன்னிறமாக வாசம் வர வரைக்கும் வறுத்துக்கலாம். சிம்மிலேயே வச்சு பொறுமையாக வறுத்துக்குங்க. பாருங்கள், நல்லா நிறம் மாதிரி வறுப்பட்டுருச்சு. இந்த அளவுக்கு போதும். இதையும் நம்ம எடுத்துடலாம். அடுத்தது பச்சரிசி, அது 1/4 கப் எடுத்துக்கலாம். இதுவும் நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்துக்குங்க. நிறம் மாறும். உங்களுக்கு பச்சரிசி எடுக்கலை அப்படின்னா நீங்கள் கருப்பரிசி கவுனி அரிசி கூட எடுத்து வறுத்து நீங்கள் செய்யலாம். அதுவும் நல்லா சத்தானதாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வறுப்பட்டுருச்சு. இது போதும். இதையும் எடுத்துடலாம். இப்போ இதை நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். இதை அரைச்ச மாவை சல்லடையில் நல்லா சலிச்சுக்குங்க. நீங்கள் அதிக அளவில் மாவு செய்கிறத மாதிரி இருந்தால் மிஷினில் கொடுத்துக்குங்க. நம்ம குறைவான அளவில் செய்கிறதுனால நம்ம மிக்ஸி ஜார்லேயே போட்டு 2-3 தடவை அரைச்சி நம்ம சலிச்சுக்கலாம். பாருங்கள், முதல் தடவை சல்லடையில் சலிச்சது இவ்வளோ வந்திருக்கு. இப்போ இன்னும் கொஞ்சம் குறைனி இருக்குது. இதையே அரைச்சிட்டு இந்த மாதிரி சலிச்சுக்கலாம். அவ்வளோதாங்க. இன்றைக்கி ஓரளவுக்கு, அதாவது 1 கப் அளவுக்கு மாவு தான் எடுக்க போகிறோம். இப்போ இந்த அளவுக்கு மாவு வச்சு தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். மிச்ச மாவு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வேணுங்கும் போது பயன்படுத்திக்கங்க. இப்போது ஓரளவுக்கு மாவுக்கு ஓரளவுக்கு கருப்பட்டி எடுத்திருக்கேன். இதுக்கு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். சிம்லேயே வச்சு கரைச்சிக்குங்க. இது பாகெல்லாம் தேவையில்லை. கருப்பட்டி கரைஞ்சால் போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு கரைஞ்சிருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நெய் இந்த ரெசிபி பொறுத்த வரைக்கும் 1 கப் மாவுக்கு 1 கப் கருப்பட்டி எடுத்துருக்கோம். 1/2 கப் அளவுக்கு நெய் எடுத்துக்கலாம். நான் பாதி அளவுக்கு மட்டும்தான் இப்போ போடுறேன். இதில் எடுத்து வச்சுருக்கிற மாவை நல்லா வறுத்துக்கலாம். ஏற்கனவே வறுத்த மாவு தான். மறுபடியும் இந்த நெய்யில் போட்டு நல்லா வறுத்திங்கன்னா நல்லா வெந்துடும். சாப்பிடும்போது நல்ல மணமாகவும் இருக்கும். இந்த இடத்துல ஒரு டிப்ஸ் சொல்லிடுறேங்க. நீங்கள் மீதி இருக்கிற மாவை குழந்தைகளுக்கு ஈவினிங் நேரம் கஞ்சி மாவு மேலே காய்ச்சி கூட கொடுக்கலாம். 2 ஸ்பூன் மாவுக்கு நீங்கள் ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா காய்ச்சி ஆறுனதுக்கப்புறமா வேணுங்கிற அளவுக்கு பாலும் நாட்டு சர்க்கரையும் போட்டு ஈவினிங் டைமில் நீங்கள் கொடுக்கலாம். அந்த மாதிரியும் நீங்கள் அந்த மாவை யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற கருப்பட்டியை வடிகட்டி சேர்த்திக்குங்க. சிம்மில் வச்சுக்குங்க. கருப்பட்டி தண்ணி ஊற்றும்போது ஊற்றின உடனே கை விடாமல் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே வாங்க, இல்லைன்னா கட்டி கட்டியாக ஆயிரும். இப்போ பாருங்கள், மாவு கரைஞ்சி கெட்டியாயிடுச்சு. இப்போது 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சுக்கு சேர்த்திக்குங்க. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உங்கள்கிட்ட கருப்பு உளுந்து இல்லைன்னா வெள்ளை குண்டுளுந்து கூட நீங்கள் பயன்படுத்தி இந்த கும்மாயம் செய்யலாம்.
இப்போ மீதி இருக்கிற நெய்யை சேர்த்திக்கலாம். நான் நல்லா 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் விட்டுட்டு மீதி எல்லாத்தையும் சேர்த்திட்டேன். இப்போ பாருங்கள், நெய்யை பூரா மாவு இழுத்துருச்சு. மாவு வந்து கடாயில் இந்த மாதிரி ஒட்டாமல் வந்ததுன்னா கும்மாயம் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அவ்வளோதாங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். சர்வ் பண்ணும்போது மீதி இருக்கிற 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு சர்வ் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. எப்படி பெரியாழ்வார் வந்து தான் யசோதையாக நினச்சி பெருமாளை தன் குழந்தை கிருஷ்ணராக நினச்சி தினமும் இந்த கும்மாயத்தை வந்து நெய்வேத்தியமாக படைச்சாரோ, அது மாதிரி நீங்களும் வருகிற ஆடி மாதத்தில் பெருமாளுக்கு இந்த கும்மாயம் செய்யுங்க. ஆடி வெள்ளிக்கிழமையில் அம்மனுக்கோட நீங்கள் படைக்கலாம் நெய்வேத்தியமாக. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.